சென்னையில் புதிதாக 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதனால பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அது ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. அதில் 2 ஆண்கள், ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேரும் நலமுடன் இருக்கிறதாகவும் பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கோடை காலம் நெருங்கும் சூழலில் பலவிதமான வைரஸ் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டே தான் வராங்க. இப்படி ஒரு சூழலில் வெளியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக முகமுடி அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றினோம்னா மீண்டும் இந்த மாதிரியான பெரும் பாதிப்பு ஏற்படாமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதோட நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்கலாம். அதனால் ஒவ்வொருவரும் இனிமேல் வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. முடிந்த வரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டம் நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு செல்வதை தவிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வெப்பம் அதிகரிக்கிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான ஆபத்து இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிந்த வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரை வெளியில் போகிறத தவிர்த்துக்குங்க. குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துக்கிட்டால் உடல் நலம் நல்லா இருக்கிறதோட நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.